வயசுன்னு உனக்கு பஸ் வாங்கி ஃபஸ்ட்டு பைக்கை வாங்கி ரெடி பண்ணிவிட்டு ஒரு பஸ்ஸில் ரெடி பண்ணி வரும். நம்ம பைக்கை வாங்கியாச்சு, ஒரு ரெடி பண்ணியாச்சு பைக்கை. நம்ம பைக்கு சொல்லுவா பைக்கு எந்த இடத்துல விட்டாங்க தான் தெரியல. ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. தெரியாமச்சு எந்த வாங்கினா இந்த போகலாம் பைக்கு பார்த்துட்டுங்க. அதுக்கப்புறம் போய் பார்க்கலாங்க. பையன் இந்த பைக்கே தாங்க நம்ம பைக்குங்க. பாருங்க நான் பைக்கை எடுத்து காமிக்கிறேன். பைக் எங்கள் பைக்கே தாங்க. எம்ம பைக்கை பயங்கரமாக ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். பழைய மாதிரி செஞ்சு ஊற்றுட்டாங்க. இல்லை திருப்பி நம்ம அதுக்கப்புறம் பைக் சரி பண்ண போகிறோம். இவங்க திரும்ப வாங்கி ரெடி பண்ணலாம். பைக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. அவங்க பேசிட்டு போகலாம். வண்டி டிவைஸ் எடுத்து வண்டி எடுத்தாச்சுங்க. பலமாக இந்த வண்டி பயங்கரமாக இருக்குங்க. வண்டி எடுத்தோன்னு மழை பெய்யுதுங்க. சரி உள்ள போகலாம். வசதியாகனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தா ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. வந்தாச்சுங்க. இன்னும் சீட்ரோடு தவிர நம்ம கரெக்டாக போகணும் பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் போகணும். நாங்கள் அப்படியே சைட் ரோடாக வந்துருப்போம். சைட் ரோடு தான் வந்தாச்சு. நம்ம வண்டி திருப்பிங்களாம் கொண்டு போய் இங்கே ஒளி வச்சுட்டு வண்டி ஓடிச்சுவாங்க. இல்லைன்னா யாரும் தூக்கிட்டு போயிடுவாங்களாம். வண்டி ஓடிக்கலாம். நாங்கள் வீட்டுக்கு நிறுத்தி போயிடலாம். இடத்துல வேண்டாமோ விளையாட்டு இல்லைங்க. விளையாட்டு தான் வீட்டுக்குள்ளே வரோம். வேண்டாம் இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம திருப்பி வண்டி எடுத்து இந்த பார்த்துருக்கலாம். கொஞ்சம் தூரம் தள்ளி நிறுத்திக்கலாம். நிறுத்தம் கட்டாங்க. பஸ்ஸு வந்து ரெடி பண்ணியாச்சு. வண்டி இங்கே தான் தேக்கிருந்தாங்க. மழை வந்ததுனால அங்கே நின்று இருந்தோம். அதனால் இப்போ இந்த பக்கம் வந்துட்டோம். பயங்கரமாக இருக்குதுங்க பஸ்ஸு. இந்த பஸ்ஸு தாங்க நம்ம வாங்கிக்கிறோம். உள்ளே பிடிக்கிறது வாங்கலாங்க. உள்ள மரண மாதம் ஆகுதுங்க. நல்லா தாங்க இருக்குது. வாங்க வண்டி எடுத்துகிட்டு போனால் எங்கள் ஊருக்கு போய் நம்ம ரெடி பண்ணிட்டு வந்தோம். வாங்கலாம். வண்டி எடுத்தாச்சு. மழை தான் வந்துச்சு. எங்கள் ஊருக்கு வந்தாச்சு. சைட் ரோட போட இருந்தேன். எங்கள் அண்ணன் கடை தான். அண்ணன் பயங்கரமாக வண்டி சரி பண்ணுவார். வாங்க வேணாம் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உள்ள வண்டியை நிறுத்திட்டு போக சொன்னார். வண்டி எடுத்துக்கிறேன்னு எங்கள் ஒரு இடத்துல சாவி ஒளி அங்கே ஒளி வச்சுட்டு போயிடலாம். நிறுத்தியாச்சு. ஒளி வச்சுட்டு நாளைக்கு வந்தால் சரி வந்துருப்பா ரெடி பண்ணி வச்சுக்கிறோம்மா. அங்கே எப்போ சாவி மாட்டினியோ அங்கேயே இருக்கும்பா வண்டி எடுத்துக்கோங்கப்பான்னாரு. நம்ம இருக்கோம்னு பார்த்தா மழை வந்துருச்சு. வசதியாக ஓடி போகணும். நம்ம அப்படியே சாவி எடுத்தாச்சு. இந்த பஸ் தாங்க நாங்கள் ரெடி பண்ணது. பயங்கரமாக இருக்குங்க பஸ்ஸு. பஸ்ஸுக்கு தாங்க நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இந்த கலர் சொன்ன மாதிரி வண்டி கொடுத்துட்டாரு. சரி இப்போ உள்ளே எப்படி இருந்தாங்க நல்லா தாங்க இருக்குது. பயங்கரமாக இருக்குதுங்க. வண்டியெலாம் வெளியே நல்லா இருக்குது. வாங்க வண்டியிலேயே பேசி எடுத்துகிட்டு போய் வண்டியிலேயே பேசி எடுத்துகிட்டு போய் கரெக்டாக போகுது. போய் ஏரியில் பீஸ்குள்ள அங்கே நிறுத்திட்டு அப்புறம் நம்ம போய் அடுத்து ஐயப்பன் கோயிலுக்கு போய் அதுக்கப்புறம் சேலம் முருகன் கோயிலுக்கு போகணும். வசதியாக வண்டி எடுத்துகிட்டு போய் நிறுத்திட்டு அடுத்த வீடியோவில் போயிடுறாங்க. இது அடுத்த வீடியோ லைட் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்லலாம். லைட் செட்டிங்லாம் நம்ம பக்கத்தால் வந்தாச்சு. நம்ம வீடியோ கூட போட்டுக்கிறேன். எடிட் ஆஃபீஸ் வீடியோ நம்ம வரும்.
இப்போ பார்த்தானா வண்டியை திருப்பி எவ்வளோ தான் வந்து திருப்பி பார்த்தானா போட்டு போய் வந்தாச்சு வந்தாச்சு மழை நின்றுச்சு நம்ம வந்த வெட்டி இப்போ தான் வந்தாச்சு உள்ளே எடுத்துகிட்டு போய் நிறுத்தி போடலாம். உள்ளே போய் நிறுத்தினா போதும். அதுக்கப்புறம் நம்ம போய் நிறுத்திட்டு நம்ம போய் இது போய் அடுத்த வீடியோவில் போகிறோம். இந்த வீடியோ முடிய போது மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எத்த முக்கியமாக அது பண்ணிங்கன்னா எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு. அவ்வளோதான் கைஸ் வீடியோ. பை பாய்.